எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. ஆமா, உங்களுக்கு பிசி வேற தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பெற்ற பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை செய்வோம். திருப்பி அடிக்கல நாய் நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே இருப்பானுங்க. கிடைக்கலன்னா விடு. நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். வணக்கம். ஆர்சிபி எஸ்ஆர்எச் சின்னசாமியில சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. பீடாக் வெல்கம் டு தி ஷோ. கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குறாங்க இன்னைக்கு ஆர்சிபி. டாப்லி வேணுமா, டாப்லி இருக்கு. ஃபெர்கசன் வேணுமா, ஃபெர்கசன் இருக்கு. யாஷ் தேல் வேணுமா, இருக்கு. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தாங்க. சிறப்பா செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க எஸ்ஆர்எச். அவங்கள என்ன சொல்றீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? நம்ம 2 பேரும் எட்ஜ் கொடுத்தோம், ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம், எல்லாமே பொய்யாயிருச்சு. பீடாக் 51% எட்ஜ் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, தேர் பேட்டிங் has got more balance than SRH பேட்டிங்னு 262 ரன் அடிச்சாங்க. நான் ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து 280 ரன் அவங்க ஒவ்வொருத்தரையும் கொடுப்பாங்க. யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்னா 60 தான் சொன்னீங்க. 60 சொன்னதுக்கே ஓட்டுனாங்க. அதை நான் சரியாக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போலிங் போட்டா மேட்ச் ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது சும்மா ட்ரெய்லர் தான். அடுத்த மேட்ச் ஒருத்தர் ஹெட் பேண்ட் கட்டிட்டு வர்றாரு. அது தெரியாத யாருன்னு உங்களுக்கு? என்ன நான் சொல்லட்டுமா, நீங்க சொல்றீங்களா? டாம் கரன் வராரு அடுத்த மேட்ச். அதாவது அதுக்கு அடுத்து திருப்பி அல்சாரிக்கே போயிருவாங்க இன்னும் 2 மேட்ச் கழிச்சு. மாத்தி 4 ஃபாஸ்ட் bowlers ஆடுறதுக்கும் எனக்கு there is a good chance, there is a very good chance that they might play 4 of them. இதுல வந்து நான் ஒரு லாஸ்ட் டைம் ரிஃப்ளெக்ட் பண்ண ஒரு பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்புறேன். இன்னைக்கு யார் ஜெயிச்சாங்க டாஸ்? இல்ல சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ஆச்சு மேட்ச்? அதான் தோத்துட்டாங்க. அவங்க ஃபீல்டிங் பண்ணணும்னு நினைச்சாங்க, பண்ணாங்க, ஆனா தோத்துட்டாங்கல்ல. தட் இஸ் தி ஆட்டிட்யூட். நீங்களே வெந்த புண்ணுல எதையோ பாக்குறீங்க. இல்ல தட் இஸ் தி ஆட்டிட்யூட் ஐ வாண்ட் டு இன்ஸ்டில். டாஸ் வில் ஹேவ் a little bit of an advantage. இந்த மாதிரி பாட்டா பிச்சர்லாம் நான் எந்த டீமோட இருந்தாலும் பேட்டிங் ஆடுங்கன்ற, ராவல்பிண்டியில பேட்டிங் ஆடுங்கன்னுவேன். ஸோ நீங்க பேட்டிங் ஆடிட்டு if you are getting 20-30 runs less than the par score and then you lose, there is no point in regretting on the decision made. இது வந்து who expected SRH to score 287? நான் உங்களை கேட்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல்ல லீஸ்ட் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் bowled in the history 24 டாட் பால். 20 ஓவர்ல 24 டாட் பால் போட்டிருக்காங்க. 20 ஓவர்ல 24 டாட் பால். ஓகே, இப்ப வந்துட்டு வில் ஜாக்ஸ் 2 ஓவர்ல 11 ரன் பவர் பிளேல. முதல்ல இருந்தே வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, கிரீனுக்கு 4 ஓவர் கொடு, வில் ஜாக்ஸுக்கு 4 ஓவர் கொடு, கிளென் மேக்ஸ்வெலுக்கு 4 ஓவர் கொடு. நான் போறேன் அனாலிசிஸ்க்கு. ரீஸ்டாப்லி 4 ஓவர்ல 68, யாஷ் தயால் 4 ஓவர்ல 51, லாக்கி ஃபெர்குசன் 4 ஓவர்ல 52, விஜய்குமார் வைஷாக் 4 ஓவர்ல 64. அதுக்கப்புறம் ரொம்ப கேட்ச் எல்லாம் விட்டாங்க ஒரு பால்ல 64 ரன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போலர் இன்னைக்கு நல்லா போட்டு செம்ம டிவைனர்னா ஒரு வைஷாக் விஜயகுமார் தான். ஆனஸ்டா சொல்றேன். he was not that bad, he will only improve. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைபால் லோம்ரோ கொடுத்தாங்க பாருங்க ஒரு ஓவர். நீங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு இதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த சின்னசாமி அதே வந்துட்டு மார்க்கண்டே வந்து போட்ட வந்து லெக் பிரேக்ஸ் கடைசி ஓவர்ல ஒரு 25 ரன் கொடுத்தாரு. வாட் டிஃபரன்ஸ் ஸ்பின்னர்ஸ் மேக் அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. சோ நம்ம இங்க என்ன சொன்னோம், இந்த ட்ரெண்ட்ஸுக்கு திருப்பி போறேன் நானு. வந்துட்டு ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்து எஸ்ஆர்எச் 76 ஃபார் நோலாஸ், ஆர்சிபி 79 ஃபார் நோலாஸ். ஓகே, 10 ஓவருக்கு அப்புறம் எஸ்ஆர்எச் 128 ஃபார் 1, ஆர்சிபி 122 ஆனா ஃபார் 5. 15 ஓவருக்கு அப்புறம் எஸ்ஆர்எச் 205 ஃபார் 2, ஆர்சிபி 187 ஃபார் 6. 20 ஓவர்ல வந்து அவங்க 287 ஃபார் 3, இவங்க 262 ஃபார் 7. நீங்க வந்து ஒரு 6 ஓவர்ல 79 ரன் நீங்க அடிக்கிறீங்க, அவங்க 6 ஓவர்ல 76ல இருந்து 282 போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் த பிலீஃப் ஃபேக்டர். ஐ திங்க் வி ஹவ் காட் அ சான்ஸ்.
நீங்க அந்த 7 to 10 அந்த ஒரு ஃபேஸை நீங்க கரெக்டா ஆடி இருந்தீங்கன்னா there is a chance that you would have created a world record. That is what I'm saying, that the most important thing is நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லாம பட்டிதர் இறக்கி விட்டாங்க அந்த இடத்துல. பாருங்க, இப்ப பட்டிதர் எப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க அந்த சிச்சுவேஷன்ல நான் இந்த மேட்ச் அப் எல்லாம் பார்க்க மாட்டேன், இந்த லெஃப்ட் ஹேண்டர் லெக் ஸ்பின்னர் எல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு பிரீசி ஸ்டார்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தட் ஹாஸ் டு பி a power hitting capability of Romroor to go to maintain the tempo. பட்டிதர் ஒன்னும் பெருசா பால்லாம் வேஸ்ட் பண்ணல, அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. தட் இஸ் நாட் இஸ் கேம். ரெண்டாவது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்றேன் வியூவர்ஸுக்கு. நீங்க சேஸ் பண்றது 288 14 ரன் 14.35 ரைட் ஃப்ரம் பால் 1. வில் ஜாக்ஸ் ரன் அவுட் ஆனார் பாருங்க, அந்த கிரவுண்ட்ல நீங்க 2 ஓடவே முடியாது. ஓகே, இங்க எப்படின்னா 1 4-6 தான் அந்த ஸ்கோரை இது பண்ணணும்னா வாட் இஸ் த நீட் ஆஃப் பேக்கிங் அப் லைக் தட் அண்ட் கெட் ரன் அவுட்? யூ மைட் சே தட் இஸ் அன்லக்கி, பட் தட் ஷோஸ் என்ன சொல்றது, கேம் அவேர்னஸ் ஆஃப் த கிரிக்கெட்டர். நான் சொல்றது ஒத்துக்கிறீங்களா? நீங்க பாலுக்கு பால் பவுண்டரி அடிக்கணும், 2 ரன் நீங்க ஓடவே முடியாது. அப்படிங்கும் போது வாட் இஸ் த நீட் ஆஃப் பேக்கிங் லைக் தட்? பிகாஸ் எவ்ரி ஒன் இந்த 30-yard சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரைட் ரைட் ஆன் த 30-yard சர்க்கிள் பேட்ல பட்டா நடந்து போலாம். நீங்க அந்த லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு சின்ன கிரவுண்டுக்கு 2 ஓட முடியாதுங்கும் போது ஐ வாண்டட் டு நோ த ரீசன் பிஹைண்ட் டூயிங் தட். அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த சௌரவ் சௌஹான் அப்படின்னு ஒரு பிளேயர், அவரு கிட்டத்தட்ட அவர் நீங்க இது மாதிரி சௌரவ் கங்குலி அந்த லெவலுக்குலாம் இது பண்ணாங்க. ஓகே, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி என்ன கேக்குறேன்னா, என்ன தப்பு பண்ணாரு மஹிபால் லம்ரோர்ன்றது எனக்கு தெரியணும். ஐ டோன்ட் மைண்ட் யூ பேக்கிங் சௌரவ் சௌஹான். Mahipal Lomroor has proved that he's a power hitter. He has proved it in the previous game. He played, he scored 33 of 11 balls. அவரை நீங்க இதுக்கப்புறம் இப்படி டிமோட் பண்றீங்களே, அதுல ஏதாவது ஒரு நியாயம், ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா நீங்க ஃபர்ஸ்ட் பண்றத? இப்ப நான் ஒரு இது கொடுத்தேன் பிளேயிங் 11, அந்த மனோஜ் பண்டிகேன்றவர் கொடுத்துட்டு போட்டோன்ற 4 ஓவர்ல 60 ரன். ஒரு பேட்ஸ்மேன் இருக்காருல்ல, இன்னைக்கு கிரீன் என்னோட பிளேயிங் 11 தான், இன்னைக்கு கிரீன் இன் பிளேஸ் ஆஃப் ஃபெர்குசன் எவ்வளவு கொடுத்திருப்பாரு? ஃபெர்குசன் 52 கொடுத்தாரு, அவர் 60 கொடுப்பாரா? கொடுக்கட்டும், உங்களுக்கு இன்னும் 2 பேட்ஸ்மேன் இருக்காங்கல்ல. இந்த போலிங் யூனிட்டை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது, ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் கூட நீங்க ஆட முடியாதுன்ற 2வது ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் நீங்க கொண்டாந்துட்டு உங்களோட பேட்டிங்ல இந்த பேட்டிங்ல என்ன பிரச்சனை? நீங்க 262 அடிக்கிறீங்களே, ஒருவேளை அந்த மனோஜ் பண்டிகாவும் கிரீனும் இருந்தது யாராவது ஒருத்தருக்கு பட்டிருந்தா வாட் would have happened? உங்களுக்கு எப்படி யோசிக்கிறதுனே உங்களுக்கு தெரியல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆக்ஷன்ல பிரச்சனை பண்ணிட்டீங்க, யூ ஹவ் டன் a big problem in the auction, that is fine. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு நீங்க கெட்டவர் இல்ல, அதுதான் சொல்றாங்க கெட்டவர். இப்ப நிறைய பேர் இன்னொரு பேர் என்ன கேக்குறாங்க, ஏயா SRH நீ பிளே ஆஃப்ஸ் போகாதுன்னீங்கன்ற. 287 அடிச்சுட்டு 262 கொடுத்தாங்க, 277 ஹைதராபாத்ல அடிச்சுட்டு 246 கொடுத்தாங்க. மும்பைக்காவது ஒரு போலர் இருக்காங்க, கிங் ஜஸ்பிரீத் பும்ரா. இங்க எல்லாம் 4 ஓவர் 60 பார்ட்டி, புரியுதா? ஓகே, நியூ பால் நல்லா போடாரு, கடைசியில நல்லா போட மாட்டேங்கிறாரு. படு கேவலமான போலிங் யூனிட் இது. மும்பையாவது உங்களுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, நீங்க இப்ப இந்த டிராவிஸ் ஹெட் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்டார்ட் எல்லா இப்ப இவங்க வராங்கன்னாங்களே என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் ஸ்லோ பிச்சா கொடுத்துருவாங்க. இவங்களோட ட்ரெண்ட்ஸை பார்த்து ஈஸியா கிராக் பண்ணிடலாம். இப்ப இவங்க இப்படி ஆடுறாங்க அப்படின்னு நான் ஒரே ஒரு கேள்வி, இன்னொன்னு பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. கதர்லுக்கு நீங்க கிளாஸ் நம்பர் 3 இறங்கினாங்க, மார்க்ராம் உள்ள போயிருந்தாங்கன்னா 260 ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி இருப்பாங்க. இன்னொரு பிளண்டர் என்ன தெரியுமா பீடா, நல்லது பண்ணாங்க, உனத்கட்டு 2 ஓவரோட கட் பண்ணாங்க. தலைவர் 4 ஓவர் போட்டு இருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. அததான் நாம படிச்சு சொன்னோமே, ஒரே ஹோப்பு நமக்கு ஜெய்தேவ் உனத்கட் தான். இந்த மாதிரி ஒரு பிச்சில உம்ரான் மாலிக் மாதிரி ஒருத்தர் ஆளை நீங்க உக்காத்தி வைக்கிறீங்க. ஏன்னா புவனேஸ்வர் குமாரும் பாத்தீங்கன்னா நல்லா போட்டு 50 ரன் போறாரு 4 ஓவர்ல. இன்னைக்கு கமின்ஸ் நல்லா போட்டுட்டாரு. Cummins bowled very well. There is no denying the fact that he was brilliant actually. மார்க்கண்டே எல்லாம் எப்படின்னா நல்லா போடுற மாதிரி இருக்கும், 4 ஓவர் 40 போவார். புவனேஸ்வர் குமார் நல்லா போடுற மாதிரி இருக்கும், 4 ஓவர் 40 போகுது. ஜெயதேவனுக்கு எப்படி போட்டாலும் 4 ஓவர்ல 60. சோ அப்படிங்கும் போது இந்த போலிங் அட்டாக்கு நீங்க ஒரு சில டாப் டீம்ஸ் ஃபார்ம்ல இருக்கிற டீம்ஸோட ஆடினீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். ஏன்னா நீங்க இந்த டாப் 3 வச்சு பவர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டாப் 3 கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஆர் கோயிங் டு பி இன் ட்ரபிள். அது இன்னைக்கு நான் நிதிஷ் ரெட்டி போலிங் போடுவார்னு நினைச்சேன், அவருக்கு கையை சுத்தவே உடல, ஏன்னு தெரியல. பட் நோ மேட்டர் வாட், இட் இஸ் an imposing performance getting to 287. ஏன்னா எல்லா பேட்ஸ்மேனும் சிப்ட் இன்.
எல்லாருமே வந்து அடிச்சாங்க. கிளாசன் வந்து அடிச்சாரு, கடைசியில சம்மாத் வந்து அடிச்சு பின்னினாங்க வச்சு. தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ். இப்ப நீங்க வந்துட்டு your team where people has to fear you அப்படின்னா நீங்க 282 அடிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு வின் பை a margin of 90 runs அட்லீஸ்ட். ஈவன் though they got greats like கோலி, ஃபாஃப், தினேஷ் கார்த்திக் இருக்காங்களே ஒழிய, பட் ஸ்டில் 288 ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்ல நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசி 5 ஓவர்ல 15 ஓவர்ஸ்ல 187 அடிக்க முடியாது. பட் இப்ப இவ்வளோ க்ளோஸா வந்ததே தட் இஸ் கோயிங் டு பி அ டேஞ்சர் அலாரம் ஃபார் யூ when it comes to your bowling unit. அப்படிங்கும் போது நீங்க bowling வந்து இது பண்ணணும். பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொல்றேன். இப்ப டிராவிஸ் ஹெட் வந்து வேற அவதாரம் எடுத்து ஆடிட்டு இருக்காரு. கண்டினியூஸா ஆட முடியுமா? ஏன்னா அபிஷேக் சர்மாவும் எப்ப வேணாலும் அவுட் ஆறாரு. ஈவன் தோ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறது கிளாசன் மட்டும்தான். மார்க்கரம்லாம் ஆடுவாரு, அவ்வளவுதான். So, to be very honest with you, this performance would have won by 80-90 runs, then the story would have been different. அப்படிங்கும்போது they're sitting pretty in the points table. They won 4 out of 6. There are certain candidates for the playoffs, but the game is not over it. கரெக்டா தான் சொன்னீங்க. சோ இப்ப அடுத்து 7க்கு 7 விளையாண்ட ஒரே டீம் இந்த ஆர்சிபி தான். மத்தவங்கலாம் 6-5 விளையாண்டுருக்காங்க, கேகேஆர் நினைக்கிறேன். இப்ப 7க்கு 7 அப்படின்னு பாவம். ஆனா உண்மையிலுமே எனக்கு வந்து ஃபேன்ஸ் நினைச்சா பாவமா இருக்கு. ஃபீலிங் வெரி சாரி. ஒரு போஸ்டர் எல்லாம் மை பிளட் டஸ் நாட் ஹேவ் ஆர்பிசி, இட் ஹஸ் ஆர்சிபி அப்படிங்கிற பாவம். எல்லாரும் கமிங் வித் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் டு பி ஹாப்பி அண்ட் ஹாவ் அ குட் டைம். பட் இப்படி வந்து ஒரு தடவையும் இப்படி உழப்பி அனுப்புறாங்க. அது வருத்தமா தான் இருக்கு. பட் 7 out of 7 ப்ராக்டிக்கலா நீங்களும் ஒரு ஃபேனா நம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. பட் ஐ திங்க் எண்ட் ஆஃப் த ரோட் ஃபார் ஆர்சிபி தானே. நான் ரொம்ப ஹர்ட் சார். இப்ப நாள் வரைக்கும் நான் அப்படியே கொஞ்சம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், வாட் எவர் இட் இஸ். பட் இன்னைக்கு அந்த ட்வீட் ஐஸ்வர்யா பிக்சர்ல நான் ட்வீட்டே பண்ணல. ஏன்னா நானே ரொம்ப ரொம்ப ஹர்ட். இப்ப ஸ்டில் டெக்னிக்கலி நீங்க சிரிச்சுட்டே கேக்குறீங்க. யூ கேன் see me answering with a straight face where my face is not அட்லீஸ்ட் even. கோலியாவது ஆரஞ்சு கேப் வாங்கட்டும். நீங்க எல்லாரும் கோலியை கழுவி ரொம்ப பெரிய இவரு மாதிரி பேசினாங்கல்ல இன்னைக்கு. அவர் வந்து எப்படி அடிச்சாரு இன்னைக்கு கோலி? அதுதான் நான் சொல்றேன். 7 out of 7 is technically mathematically still there in the race. பட் அவங்க இன்னும் சரியான பிளேயிங் 11 காம்பினேஷன்ல ஆட மாட்டேன்றாங்க சார். இன்னொன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன், ஏதோ மேன் டு மேன் மார்க்கிங். அந்த பேட்ஸ்மேனுக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு என்ன லைன் போடணும், என்ன லென்த் போடணும், என்ன ஃபீல்டு செட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப ஹாரண்டஸ். அவங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா நான் எப்படி பார்ப்பேன்னா, நான் ஒரு அனலிஸ்ட், நான் நிறைய லீக்ஸுக்கு எல்லாம் போறேன். அப்படிங்கும் போது ஏதாவது புதுசா பண்றாங்களா? இப்ப நான் வந்து எல்லா பிளேயரையும் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ என்னோட பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான் டிராவிஸ் ஹெட்டுக்கு அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவை மேட்ச் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன், அந்த பிளான்ல போடும்போது அவர் கஷ்டப்படுறாரா இல்லையா, அப்படி கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணுவேன், என்னோட பிளானை நான் மாத்தணுமா அப்படின்னு. அப்படி இல்லை வேற ஏதாவது ஒரு பிளான், ஒரு பேட்டர்ன்ல அவர் அவுட் ஆறாருன்னா அந்த பேட்டர்னை எப்படி கிராக் பண்ண முடியும்னு நான் பார்ப்பேன். ஸோ இப்ப இவங்களோட இதை பார்த்தீங்கன்னா, எவ்ரி சிங்கிள் பேட்ஸ்மேன் தே ஆர் ஃபீடிங் டு தேர் ஸ்ட்ரென்த்ஸ். ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு ரிலீஸ் ஷாட்னு இருக்கும். பாயிண்ட் மேல அடிப்பான், எக்ஸ்ட்ரா காஸ் மேல அடிப்பான், ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் அடிப்பான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அப்படி பார்த்தா, ஆர்சிபி bowlers are only allowing them to hit on their zones where they are comfortable at. அப்படிங்கும்போது the team selections, the way they are using the resources, the batting order என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கஷ்டப்படுறது, இதெல்லாம் பார்க்கும்போது I unfortunately feel winning them 7 out of 7 is out of the equation. அட்லீஸ்ட் ஒரு மிட் டேபிள்ல ஒரு நம்பர் 7 அந்த மாதிரி முடிச்சாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி அதுதான் சொல்றேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா சொல்றேன். நிறைய குளோபல் லீக்ஸ் போறேன், ஐபிஎல்லையும் ஒர்க் பண்ணிருக்கேன். நம்பர் 1 என்னன்னா ஆக்ஷன்ல உட்கார்ற இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு வந்து இந்த பிச்சில் இந்த கண்டிஷன்ஸ்ல யாரு வந்து தேர்வாங்க, யாரு தேர மாட்டாங்க, என்ன காம்பினேஷன், அந்த ப்ளூ பிரிண்ட் தெரியாம நீங்க ஆக்ஷன்ல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நம்பர் 1. 2வது டேலண்ட் ஸ்கவுட். நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு பிளேயர், 2-3 பிளேயர்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஒரு பிளேயர், இந்த அன்னோன் பிளேயர், நீங்க பிட் பண்ற பிளேயர் வித் பேஸ் பிரைஸ் ஹஸ் டு கம் தேர் அண்ட் ப்ரூவ் ஹிம்செல்ஃப் தட் இஸ் குட் எனஃப் டு கம்பீட் இன் திஸ் லீக். ஒரு ரகுவன்ஷி இருக்காரு, ஒரு சமீர் ரிஸ்வி இருக்காரு. ஒவ்வொரு டீம்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புது ஆளு எங்கெங்கேருந்தோ வராங்க. தேர் மேக்கிங் நமன்தீர் அப்படிங்கிறாங்க. நமன்தீர், மயங்க் யாதவ் மேட்ச மாத்துறாங்க. இட் இஸ் நாட் அபவுட் சுமாரா ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த ரமன்தீர் வந்து டம்முடிமின் அடிக்கிறாரு, ரகுவன்ஷி பயங்கரமா ஆடுறாரு, மயங்க் யாதவ் வந்துட்டு 2 மேட்ச் அசுதோஷ். அததான் நான் சொல்றேன். இப்ப ஆர்சிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. The only thing, if you see that, if you have anything in RCB, இப்ப இங்க உங்களுக்கு நிதிஷ் ரெட்டி SRH யாரையோ நீங்க தாக்குறீங்களா?
அப்படி இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா வருத்தத்துல சொல்றேன். நீங்க வந்து இப்ப இந்த சீசன் ஆல்மோஸ்ட் ஓவர். ஒண்ணு உங்களுக்கு இப்ப ரிட்டன்ஷனுக்கே ஆள் கிடையாது கோலியை தவிர. அடுத்த தடவை நீங்க வந்து ஆக்ஷன்ல வந்துட்டு ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு ஆள், கண்டிஷன்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆளு, அந்த அல்கோரிதம் பிரேக் பண்ற ஒரு ஆளு, யாரை எடுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு ஆளு, டேலண்ட் ஸ்கவுட் ஹெட்டா ஒருத்தன் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செலக்ஷன் ட்ரையல்ஸ் கூட்டி அவன் தேர்வான்னு சொல்லிட்டு ஒரு 2 பிளேயர், யங் பிளேயர்ஸ் தே கேன் ரியலி கமாண்ட் தெம்செல்ஸ் டு த பிளேயிங் 11. அதை அவங்க எடுக்கலன்னா, if RCB fans, including me, will go through another set of emotional disappointment 3 more years. அதை அவங்க பண்ணல அப்படின்னா. பட் இங்க நம்ம உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது. we are only expressing, we are telling honestly what little we know to see that where they can improve as a team. சொல்றத யோசிச்சு பார்த்தேன். அந்த கவுண்டமணி சச்ச இருக்காது அப்படின்னு பண்ணல அந்த மாதிரி சொல்லிட்டு, சரி SRH நீங்க சொல்லிட்டீங்க அவ்வளவு ஒன்றும் சிறப்பா இல்ல பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு, கோயிங் ஃபார்வர்ட் அவங்க என்ன பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அந்த பவுலிங்க? வெளியில இருக்கிறது ஒன்றும் தேடுற மாதிரி தெரியலையே. உங்களுக்கு உம்ரான் மாலிக் மட்டும் ஓகே, அவர் குயிக்கா போடுவாரு, அவர் கான்பிடன்ஸ். ஆகாஷ் சிங் இருக்காரு, ஆகாஷ் சிங்கும் இருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து போட்டாரு சிஎஸ்கேக்கு. டேலண்ட் இருக்கு. ஜெயதேவ் உனத்கட்ல வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. they just not understanding that. And another thing is going to be ஷாபாஸ் அஹ்மத். வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு 4 ஓவர்ல வந்து பவர் பிளேலையும் போடக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அவரும் வந்து even though if he's not a big power hitter like ஷாபாஸ் அஹ்மத், he can always do. உங்க டாப் 4 உங்களுக்கும் ஃபயர் ஆகுது அப்படிங்கும் போது you would rather want to have a bowling all-rounder in this case, where Washington Sundar started his career as an opening batsman, opening the batting for India under 19. But still I feel someone like Washington Sundar is reliable to bowl the 3 or 4 overs. அது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இன்னைக்கு மாதிரி ஒரு பிட்ச்ல ஒரு 2 ஓவர்ல 19 ரன் போட்டிருப்பாரு. 2 ஓவர்ல 19 ரன்னுங்கிறது ஒரு பெரிய பூன். அப்படிங்கும் போது அவங்க 2 சேஞ்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஒன் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கெட் உம்ரான் மாலிக் இன் பிளேஸ் ஆஃப் ஜெயதேவ் உனத்கட் டு ஹேவ் தட் ஃபயர் இன் தேர் bowling unit, and they have to try and get Washington Sundar in place of ஷாபாஸ் அஹ்மத். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அவங்க போலிங் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. நாட் டூ ரிலையன்ட் ஆன் எனிஒன். சோ அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்னா that is going to lend balance for them. They can really push their case for playoffs. ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், ஆக்ஷன் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இவங்க ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க டீம். ஒரே ஒரு ப்ராப்ளம், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கரெக்டா சால்வ் பண்ணாங்கன்னா they have a sure shot chance to get into playoffs. இப்ப இது வரைக்கும் things have gone really well for them. How they are going to push for the next 8 games? All they got to win is 4 out of 8 games. So it's only 50%. It looks very easy from here. If they play the right combination, strengthen their bowling, they have a massive chance of making it to the playoffs. ஓகே, ஸோ பார்த்துட்டோம். ஒரு ரன் ஃபெஸ்ட், ரன் மழை பொழிஞ்சது, கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குனாங்க 2 டீமுமே. மேட்சும் முடிஞ்சிருச்சு பீடா. ஸோ ஃபைனல் தாட்ஸை சொல்லிருங்க. ஈசாலா வருத்தமா இருக்கு சார், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் எல்லாம் தோத்த போது நானும் அப்படியே சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஓகே தேர் நாட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், திரும்பி வருவாங்க அப்படின்னு. இதே நீங்க வந்து 3 மேட்சுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒரு பாட்டு பாடியிருப்பேன், எல்லாம் பண்ணிருப்பேன். அந்த மூட்ல நான் இல்ல. ஏன்னா வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் ஐ வில் சே தட் 1000 times வாட் ஐ எம் பிகாஸ் ஆஃப் RCB. அவங்க தான் அந்த பெரிய பிளாட்ஃபார்ம்ல இருந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அங்கேயும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனேன். இப்போ ஓரளவுக்கு வந்து வேர்ல்ட்ல எல்லா லீக்ஸ்லயும் என்ன கூப்பிடுறாங்க. அப்படிங்கும் போது இப்போ வந்து நீங்க இந்த ஈசலா அப்படின்னு கேட்டதுக்கு என்னால அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு ஒரு ஹியூமரஸாவோ ஒரு கிரிட்டிக்கல் இதுவாவோ சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். நான் எப்படிப்பட்ட ஆள்னா அப்படிதான். ஓகே, டுடே when I go to bed, okay, still 7 out of 7 they're still in the tournament, even though they got a net run rate that's bashed up, still they have got a chance. The answer is yes அப்படின்றதுனால இன்னும் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நெட் ரன் ரேட்ல சான்ஸே கிடையாது. 7 அவங்க வந்து அடுத்துல வந்து உங்களுக்கு 7-6 ஜெயிச்சாலும் சான்ஸ் கிடையாது. டு வின் எவ்ரிதிங். நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கும் போது ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் அட்லீஸ்ட் நீங்க ஈஸலா அப்படின்னு கேட்கும் போது ஹோப்ஃபுல்லி RCB will be in a better position, so I can reply back in a much humorous way. That's all we have got in this episode. It hurts, but to be very honest with you, for all RCB fans, ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, they're going through a bad phase, they're making lot of mistakes. ஆக்ஷன்ல பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரிசோர்சஸ் சரியா யூஸ் பண்ணல. பட் this is the situation where you have to rally around, as a true fan base. RCB fan base has been true and loyal all the time. என்னானாலும் சரி, நீங்க எத்தனை மேட்ச் தோத்தாலும் சரி, கிரவுண்டுக்கு வந்துட்டு கொடியை காட்டினு ஈசலா நமதே அப்படின்னு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹவுஸ். அப்படிங்கும் போது ப்ளீஸ் கீப் கண்டினியூயிங் தட், and let's all hope that at least there will be a turnaround from now on. Life is all about hope. Until we come back for the next episode of IPL preview or review, thanks a lot and bye bye.